மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஓர் அழகான இயற்கை சூழ்ந்த நிலையில் நான் பாபாவின் நினைவில் அமர்ந்துள்ளேன். இயற்கை தரும் வசந்த காற்று இந்த காற்றில் வரும் மலர்களின் நறுமணம் இவை அனைத்தும் எனக்குள் இருக்கும் உண்மையான குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. என் மனம் இப்பொழுது ஒரு பாபா அவரின் கடல் போன்ற குணங்கள் அல்ல குறையவே குறையாத கஜானாக்கள் இவை அனைத்திலும் என் மனம் மூழ்குகின்றது. ஐயாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பார்க்கும் இந்த ஆத்மீக பார்வை இந்த தெய்வீக திருஷ்டியை இப்பொழுது நான் என் இனிய பாபாவின் கைகளில் ஒப்படைக்கின்றேன். ஸ்தூலமான 2 கண்களும் என் உயிருக்கும் மேலான சிவபாபாவின் கைகளில் சூக்ஷ்மமாக இருக்கும் 3வது கண்ணான புத்தி கண்ணையும் இனிய சிவபாபாவின் கைகளில் ஒப்படைக்கின்றேன். பாபாவின் உள்ளங்கைகளில் என்னுடைய 3 கண்களும் இப்பொழுது சக்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
பாப் தாதா அவரின் எல்லையற்ற பார்வையால் என்னுடைய பார்வையையும் என் புத்தியையும் மேன்மைப்படுத்துகின்றார். பல கோடி ஆத்மாக்களுக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுக்கக்கூடிய இந்த கண்களில் தெய்வீக பார்வையை பாபா அளித்துக் கொண்டிருக்கின்றார். பலரின் நீண்ட நாள் ஏக்கமாக இருந்த அன்பு இந்த கண்களின் மூலம் அவர்களுக்கு ஆன்மீக அன்பை பொழிய பாபா நிமித்தமாக்குகின்றார். பாபாவின் அன்பு கடலை இந்த கண்களுக்குள் புகட்டுகின்றார். பாபா எப்படி அன்பே உருவமாக இருக்கின்றாரோ அதேபோல் அவரின் குழந்தையாகிய என்னையும் அன்பு கடலாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். என் தெய்வீக பார்வையின் மூலம் அன்பை வாரி வழங்குவதற்கு நிமித்தமாக்குகின்றார். என்னை சுற்றியுள்ள பல கோடி ஜீவராசிகளுக்கும் ஆன்மீக அன்பையும் ஆன்மீக சக்தியையும் கொடுப்பதற்கு இப்பொழுது நான் தயாராகிக் கொண்டிருக்கின்றேன்.
என் பார்வை கொடுக்கக்கூடிய பார்வை. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எல்லையற்ற சுகங்களை கொடுக்கும் பாபாவின் நினைவில் நான் இப்பொழுது என்னை ஒரு முறை சோதனை செய்கின்றேன். அவரிடமிருந்து கிடைத்த கஜானாக்கள் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சக்திகள், இவை அனைத்தும் என்னுடையதல்ல. சிவ பரமாத்மாவினுடையது. இவை எனக்குள் வைத்துக் கொள்வதற்காக எனக்கு மட்டுமே சொந்தம் கொண்டாடிக் கொள்வதற்காக அல்ல. கண்ணில் படுபவர்கள் அனைவருக்கும் கொடுப்பதற்காக. எனக்குள் இருக்கும் குற்ற பார்வைகள், தீய பார்வைகள், இவை அனைத்தும் இந்த சக்திகளை விரயமாக்கிவிடும். பாபாவின் செல்ல குழந்தை நான். அந்த தீய பார்வையையும் குற்ற பார்வையையும் அவரின் மூன்றாம் கண்களின் மூலம் பஸ்மமாக்குகின்றேன். மறைந்து ஒளிந்து கிடக்கும் தீய விஷயங்கள் அனைத்தும் அவரின் எரிமலை பார்வையில் அந்த தீயில் பஸ்மமாக்குகின்றேன். முழுமையான தூய்மையான ஆத்மா நான். என்னுடைய பார்வை
மிக மிக தூய்மையானது. ஒரே நொடியில் பல கோடி ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காட்டக்கூடியது. ஓம் சாந்தி.
என்